சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. சிலை கடத்தலுக்கு உதவியதாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் உத்தரவு. சென்னையில் முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம். மிரட்டல் விடுத்த நபர்களின் தரவுகளை தர மறுக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு இன்டர்போல் உதவியுடன் சைபர் கிரைம் போலீசார் கடிதம். நாகர்கோவில், சென்னை, எழும்பூர், மதுரை, பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவை நாளை தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், தேனி உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. அண்ணாமலை வெளிநாடு சென்றதை அடுத்து பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளராக எச். ராஜா நியமனம். 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவின் பட்டியலை வெளியிட்டார் தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டியில் நடைபெறுவதில் சிக்கல். விக்கிரவாண்டியில் மாநாடு நடந்தால் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு. 8 முன்னணி நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்காவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக முதலமைச்சர் கூறும் நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ளவைதான். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதால் தொழில் முதலீட்டாளர்களை தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக அமையும். பார்முலா கார் பந்தயம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. அரசியலுக்காக புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சரியல்ல. கல்வியில் திமுக அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. தலித் ஒருவரை முதலமைச்சராக தலித் எம்எல்ஏக்களே எதிர்ப்பு தெரிவித்தனர். சசிகலா சகோதரர் திவாகரன் பரபரப்பு பேட்டி. பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கண்காட்சி இன்றுடன் நிறைவு. இரவு 8 மணி வரை பொதுமக்கள் இலவசமாக கண்காட்சியை பார்வையிடலாம் என அறிவிப்பு. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என அரசு அலுவலர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் காட்டமான கருத்து. ₹100 கோடி மதிப்பில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அஸ்திவாரம் தோண்டப்பட்டு பணிகள் தீவிரம். உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வடலூர் சத்தியஞான சபையில் இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஆய்வு. தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குநரை சந்திக்கவே பலருடன் நடிகைகள் ஒத்துழைக்க வேண்டியுள்ளது. ஒத்துழைக்கவில்லை எனில் பழிவாங்கப்படுவதாகவும் நடிகை குட்டி பத்மினி குமுதம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி. மதுரை மத்திய சிறைக்கு மாற்று இடத்தை கண்டறிந்து புதிய சிறை கட்ட உத்தரவிடக் கோரி வழக்கு. தமிழக உள்துறை செயலர் மற்றும் சிறைத்துறையின் தலைவர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
துபாயிலிருந்து கடத்தி வரப்பட்ட தங்கம் மாயமான விவகாரத்தில் குருவியாக செயல்பட்டவரை விடுதியில் அடைத்து வைத்து தாக்கிய சம்பவம். ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த விடுதி உரிமையாளரும் கைது. தென்னிந்தியாவில் இந்தி மொழியை அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தி பிரச்சார சபா புள்ளி விவரம் வெளியீடு. நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையிலான இடைவெளியை ஃபின்டெக் வெகுவாக குறைத்துள்ளது. உலகளாவிய ஃபின்டெக் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பதவி விலகும் அளவுக்கு எந்த குற்ற சம்பவத்திலும் ஈடுபடவில்லை. மணிப்பூர் வன்முறையை எதிர்த்த போராட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் பிரேம் சிங் பதில். மகாராஷ்டிராவில் பிரதமர் திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்த விவகாரம். தலைமறைவாக இருந்த கட்டட ஆலோசகர் சேத்தன் பாட்டில் கைது. விஜய் நடித்த கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை என தகவல். அதிகாலை காட்சியும் இல்லை என கூறப்படுவதால் ரசிகர்கள் ஏமாற்றம். ப. ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாலவிகா நடிப்பில் வெளியான தங்கலான் திரைப்படம் உலகளவில் 100 கோடி ரூபாய் வசூலை அள்ளியதாக போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா நடித்த மெய்யழகன் திரைப்படம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி கோவையில் இசை வெளியீட்டு விழா கோலாகலம்.